வெப் நியூஸ் பாருங்க, புது புது தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அம்மாவாசை ராத்திரி நேரம் அங்காளி ஆடுற ஊஞ்சலிலே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். பட்டுக்கரு பட்டி வண்ண சேல கட்டி ஆடுறதாய்க்கு ஆனந்தமே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். அம்மாவாசை ராத்திரி நேரம் அங்காளி ஆடுற ஊஞ்சலிலே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். பட்டுக்கரு பட்டி வண்ண சேல கட்டி ஆடுறதாய்க்கு ஆனந்தமே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். அம்மா தார முடங்கிட உருவனங்கிட அங்காளி ஆடுற ஊஞ்சலிலே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். போற விழிகளில் இறங்க சிந்திட ஆடுறதாய்க்கு ஆனந்தமே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஆடுக உன் ஊஞ்சல் அம்மா ஆடுக உன் ஊஞ்சல். ஆடுக உன் ஊஞ்சல் அம்மா ஆடுக உன் ஊஞ்சல். நான் 87 வந்துட்டுருக்கேன். அம்மா அரசு அந்த அசோகா மரத்துலேயும் இந்த மரத்துலேயும் இருந்து அவ்வளோ பவ்யமாக காட்சி கொடுத்தா. வெறும் இதுவாக தான் இருந்தா அம்மா. ஒரு கல் வருவா, அவளே உருவாக வந்தா. உருவாக வந்து எல்லாருக்கும் அருள் புரிஞ்சுருந்தா. அதுக்கப்புறம் அவரோட இதில் எல்லாமே பண்ணி விமானத்தில் இருந்து அவளுக்கு அபிஷேகம் பண்ணலாம், கும்ப அபிஷேகம். இவளுக்கு பேர் காட்டு துர்கைன்னு பேர், புரியுதுங்களா? காட்டு துர்கைன்னு பேர் இவளுக்கு. நான் கிட்டத்தட்ட 40 வருஷமாக வந்துட்டுருக்கேன் அவளுக்கு. அவள் எல்லா அருளையும் அள்ளி கொடுக்குறவ, எல்லா பொருளையும் நம்ம கேட்காமையே தரவ, சத்தியமானவ, சத்தியம் படைச்சவ. சக்தி துர்க்கையம்மா சுயமாக வந்தவ. அதனால் வந்து கேட்டது கொடுப்பா. கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமாக வரம் தள்ளி தள்ளி போயிடுது. இந்த அம்மா அருளால் இப்போ கல்யாணம் ஆகி இப்போ மாசமாகிறா. இப்போ வந்து வளைகாப்பு பண்ண போகிறேன். அதனால் நல்ல இந்த அம்மா வருஷம் வரும் கேட்கறத கொடுப்பா. சுயமாக வந்திருக்கா அம்மா. இந்த அம்மா ரொம்ப வருஷமாக குடிசையில் இருந்து இப்போ இது மாதிரி கட்டி சுயமாக வந்து கேட்டதை கொடுப்பா. நோய் நொடி இல்லாமல் வரம் தள்ளி போய் எந்த கஷ்டம் எது இருந்தாலும் அந்த அம்மா எல்லாம் நிமார்த்தனம் பண்ணி நல்ல வழி காமிச்சு நல்லா வைப்பா. அதான் இவங்க. இந்த கடவுள் பெயர் வந்து சுயம்பு துர்கையம்மன். இவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே, அதாவது இது குரோம்பேட் ஏரியா லக்ஷ்மிபுரத்தோட இதில் இருக்காங்க. அவங்களுடைய சக்தி வந்து ரொம்ப மகத்தானது. எல்லா பக்தர்களும் இங்கே பார்த்தீங்கன்னா பெண் பக்தர்கள், ஆண் பக்தர்களை விட பெண் பக்தர்கள் ஜாஸ்தியாக வருவாங்க. ஆடி மாதம் இங்கே ரொம்ப விசேஷம். ஆடி வெள்ளி இந்த அம்மனுக்கு ஃபுல்லாக சந்தன காப்பு எல்லாமே பண்ணுவாங்க. வளையல் காப்பு, ஆடி பூரத்துக்கு வளையல் காப்பு எல்லாமே சிறப்பாக இருக்கும். இங்கே பல வேண்டுதல்களை நம்ம வைக்கலாம். குழந்தை இல்லாதவங்க, ப்ளஸ் கல்யாணம் ஆகாதவங்க, நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு எல்லா இதையும் நீங்கள் வந்து இங்கே கோரிக்கையை வச்சிங்கன்னா இந்த அம்மன் நிறைவேற்றி கொடுப்பாங்க. இங்கே அன்னதானம்லாம் சிறப்பாக பண்ணுறாங்க. இந்த கோவில் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. மெயின்டெனன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எங்கள் ஏரியாவில் அமைஞ்ச இந்த கோவில் வந்து ரொம்ப சிறப்பானது. எல்லாரும் வந்து இந்த கோவிலுக்கு வந்து பயனடையுமாறு நாங்கள் ரொம்ப எல்லாருக்கும் வேண்டுதல் விடுக்கிறோம். ஆவடராயனும் பன்னிரு கையனும் ஆட்டு விட்டார் பொன்னூஞ்சலையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். குண்டு கணபதி கோட்டை தளபதி கும்மி அடித்தால் ஆனந்தமே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். அம்மாவாணி சரஸ்வதி வண்ண திருமகள் ஆட்டு விட்டார் பொன்னூஞ்சலையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். தாண்டேஸ்வரனும் மயனும் ஹரியும் காலங்கள் கிட்டால் ஆனந்தமே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். சப்த கண்ணியரும் சங்கீதம் சொல்லிட ஆடுகிறாள் பொன்னூஞ்சலையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். சப்த முனிகளும் சன்னதி வாசலில் காவல் இருந்தால் ஆனந்தமே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஆடுக உன் ஊஞ்சல் அம்மா ஆடுக உன் ஊஞ்சல். ஆடுக உன் ஊஞ்சல் அம்மா ஆடுக உன் ஊஞ்சல். துர்க்கையம்மன் கோயில் இது வந்து சுயம்பா வந்தது. எது நினைச்சாலும் நான் அப்படியே நடக்கும். துர்க்கையம்மன் கோயில் ஃபேமஸாக வந்து தீச்சட்டி வந்து வருஷம் வருஷம் எடுப்பாங்க இங்கே வந்து. அதனால இங்கே கொஞ்சம் விசேஷமாக இருக்கும் இங்கே கோயிலில். இது வந்து துர்க்கையம்மன் கோயில், தண்டுமாரியம்மன் கோயிலுக்கு எடுக்கிறாங்க வந்து இங்கே. இது விசேஷமாக இருக்கும், வருஷம் வருஷம் விசேஷமாக இருக்கும் இங்கே.
மஞ்சள் குறும்பேருங்க 14 வருஷமா இருக்குங்க. மனசுக்கு கொஞ்சம் திருப்தியா ஆறுதலா இருக்குது. வீடு கட்டணும்னு நினைச்சேன். இப்போ வீடு கட்டிட்டு இருக்கிறேன், மூட போறேன். அதுக்காக சரி பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு போறேன். நான் இது துர்கையம்மன் கோவில். இது வந்து நவசக்தி சிவம்பு துர்கைன்னு சொல்றாங்க. நம்ம வேண்டுதல் எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஆனா எலுமிச்சை ஏற்றினீங்கன்னா அந்த வீடு இன்னும் சீக்கிரமா நடக்கும்ன்றது ஒரு நம்பிக்கை இந்த கோவில்ல. அதை நம்பி நாங்க எல்லாமே வந்துட்டு இருக்கோம். வாரம் வருவோம், வந்து அம்மனுக்கு விளக்கேற்றிட்டு வழிபாடு செஞ்சுட்டு போறோம். இப்போ திருவிழான்றதால இன்னும் கொஞ்சம் கூட்டமும் அதிகமா இருக்கு. மற்ற நாளே கூட்டம் இருக்க தான் செய்யும், இருந்தாலும் இதுக்கு கூட்டம் அதிகம் இது பண்றது இல்லை. போன வாரம் திருவிழா முடிஞ்சிச்சு, இது 3வது வாரம் வேற கோவிலோட திருவிழாக்கு இங்க அம்மனை ஜோடிச்சுட்டு இருக்காங்க. அந்த அம்மனை இங்க இருந்து அலங்காரம் பண்ணி கூட்டும் போறது நாங்களும் பாக்கிறதுக்காக வந்திருக்கோம். அதோட இந்த கோவில் நாங்க இங்க மும்முத்தி நகர் சார், குரோம்பேட்ல தான் இருக்கோம். நாங்க இருக்க மும்முத்தி நகர், இது நியூ காலனில இருக்கு. இது ரொம்ப வருஷம் ஆகுது சார், எங்களுக்கு சரியான வருஷம் தெரியல. ஆனா ரொம்ப வருஷத்தான கோவில் தான் சொல்றாங்க. அம்மன் சுயம்போ சின்னதுல வந்தவங்க இப்ப வளர்ந்து கொஞ்சம் பெரிய அளவுல இருக்காங்க. இங்க குழந்தை பிறக்கிறதுக்கு வேண்டிக்கிறாங்க, இப்போ கல்யாணம் பாக்கியத்துக்கு வேண்டிக்கிறாங்க. மற்றபடி சாமிங்களுக்கு என்ன வேணும் நம்ம வைக்கிறோமோ அந்த வீடு இங்க நடக்குதுன்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. வேப்பஞ்சலை கொடுக்குறாங்க. வேண்டுதல் வச்சு கெடா வெட்டுறது நான் இன்ன வரைக்கும் பார்த்ததில்லை சார். கோவிலுக்கு வந்து கோழி சேவலாம் நீண்டு விடுறாங்க, அதெல்லாம் பார்த்துருக்கோம். வேப்பஞ்சலை கொடுக்குறாங்க பார்த்துருக்கோம். கெடா வெட்டுறது இன்ன வரைக்கும் நாங்கள் பார்த்ததில்லை. அம்மன் வேண்டுதல் நிறைவேற்றுறாங்க சார் சீக்கிரமா. தான் சார் எங்களோட சிறப்பு, எங்களுக்கு தெரிஞ்சது. ஏரிக்கரையில வாரி கொடுப்பவ ஆடுகிறாள் பொன்னூஞ்சலையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஏதும் குறையில்லை என்னோட மந்துல சொல்லுறதாய்க்கு ஆனந்தமே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். அன்னப்படையில அள்ளி இறைப்பவ ஆடுகிறாள் பொன்னூஞ்சலையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். மண்ணு குவியலில் மாதவன் செய்த பின் ஆடுறதாய்க்கு ஆனந்தமே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். அம்மா மாசினி நதியில் மாசான வந்தவ ஆடுகிறாள் பொன்னூஞ்சலையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். பேசினபடியே ஆசி கொடுத்து ஆடுறதாய்க்கு ஆனந்தமே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஆடுக ஒன்னூஞ்சல் அம்மா ஆடுக ஒன்னூஞ்சல். ஆடுக உன்னூஞ்சல் அம்மா ஆடுக உன்னூஞ்சல். வேண்டுதல்ல நிறைவேறுது. காணிக்கை எல்லாம் செலுத்திட்டு தான் இருக்கும். எல்லாமே இது வரைக்கும் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. கோயில் அம்மன் நல்ல சக்தி வாய்ந்த தெய்வம். கல்யாணம் ஆகிற வயதுலேருந்து இது வரைக்கும் 22 வருஷமா இந்த கோயிலுக்கு வந்து விளக்கு போட்டுட்டு இருக்கோம். நல்ல இதுதான், சக்தி வாய்ந்த அம்மன், சுயமா உருவானது. நம்ம நம்பி நீங்க என்ன நம்பி நம்ம வேண்டுறோமோ அதை கண்டிப்பா முடிச்சு கொடுக்கும். பேரு சேகர், நான் அண்ணன் இந்திரா நகர் குரோம்பேட் நியூ காலனி உள்ள. கோயில் வந்து அம்மனை சுயம்பா வந்தது, எது வேண்டிக்கிட்டாலும் நமக்கு நடக்கும். இதை 9 வாரம் நம்ம சுற்றி வந்தோம்னா விளக்கு ஏற்றி நல்லா. இந்திரா, நான் இங்கே குரோம்பேட்ல இருந்து தான் வரேன். நான் உமையார்புரத்துல இருந்து வரேன். ஃபர்ஸ்ட் டைம் வரேன் ஃப்ரெண்ட்ஸை சொல்லி கோவிலுக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போதான் வந்துட்டு உள்ள போயிருக்காங்க. சாமி ரொம்ப விசேஷம்னு இருக்காங்க, வேண்டிக்கிட்டா நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் வந்து சாமி சாமி கும்பிடுவோம். எல்லாம் நல்லபடியாக நடக்குது. எல்லாம் சாமி நல்லா இது பண்ணுது. அங்காளி ஆடுவது ஆனந்தமே, இந்த அண்டம் முழுதுக்கும் ஆனந்தமே, ஆதி பராசக்தி ஆனந்தமே, அவ 1000 கண்ணுக்கு ஆனந்தமே, ஐட்ட அடிக்கலாம் ஆனந்தமே, 7 லோகமும் ஆனந்தமே, அந்த உற்சவ காலிக்கு ஆனந்தமே, இந்த ஊருக்கு என்னாலும் ஆனந்தமே, எக்கால தேவிக்கு ஆனந்தமே, ஏகாந்த நாயகி ஆனந்தமே, ஐயம் விடாரிக்கு ஆனந்தமே, பூதங்கள் காண்பது ஆனந்தமே, அம்மா வையார காலிக்கு ஆனந்தமே, ஓங்கார மேனிக்கு ஆனந்தமே, ஔஷதமானவர் ஆனந்தமே, அங்காளி நினைவே ஆனந்தமே, ஆனந்தமே பரமானந்தமே ஆனந்தமே பரமானந்த.
நான் ஒரு 15 வருஷமா வரேன். அங்கே நல்லா இருக்கும், கோயில் நல்லா இருக்கும். எல்லா ஊர்ல இருந்து வருவாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த துர்க்கை. ஆமா, எல்லா வேண்டுதலும். ஆமா, இதுன்னு இல்லை, எல்லா வேண்டுதலும். சாமிக்கு கூட வந்திருக்கோம், நல்லா பக்தியுள்ள சாமி, அதனால எல்லாரும் வந்து கும்பிடணும். துர்க்கையை வந்து நல்லா சக்தி வாய்ப்பு போயிட்டு நான் ஒரு 10 வருஷமா நல்லா வேண்டதெல்லாம் கிடைக்கும். என்ன வேணாலும் சுயம்பு துர்க்கையா வந்தது இந்த அம்மனை. முன்னாடி சின்னதாக தான் இருந்தது, சின்னதா இப்போ பெருசா இருக்கு. கும்பாபிஷேகம் பண்றதால கொஞ்சம் மூடி விட்டாங்களா, அதுல இருந்து பெருசா இருக்கு. அதுல இருந்து அம்மா எல்லாரையும் நல்லபடியா வச்சுருப்பாங்க. எது வேணாலும் அம்மா நல்லா நடக்கும். அதனால நிறைய கூட்டங்கள் வருது. அம்மா அதுக்கு தகுந்த அருள் கொடுக்குறாங்க, நல்லதே நடக்குது. ஓம் சக்தி. ஐயா, என் பேர் தங்கை ஏழுமலை. சுமார் 100 ஆண்டுகள் மேலாக சுயம்பாக வந்தவர் துர்க்கை அம்மன். இந்த துர்க்கை அம்மனத்தில் சிறப்பு என்னன்னு காரணம் கேட்டிங்கன்னா, யார் எந்த நினைத்து வேண்டி கொண்டு போனார்களோ அந்த வேண்டுதல் நிறைவேற்றி பலர் வந்து இங்கே தங்கி அந்த அம்மனுக்கு தேவையான பூஜைகள் செய்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மிக சிறப்பு என்னன்னு காரணம் கேட்டால், ஆடி திருவிழா, அப்புறம் பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம் பால் திருவிழா, ஆடி பூரம், இது போல் பல நிகழ்ச்சிகள் இங்கே கலந்து கொண்டு இருக்குது. சுயம்பா வந்த காரணத்தினால சுற்று வட்டாரத்தில் உள்ள கோயில்கள் அத்தனையுமே வந்து துர்க்கை அம்மன் ஆத்தாளை வணங்கிட்டு தான் திருவிழாவை நடத்துவார்கள் மற்ற கோயில்களுக்கு என்பது இதில் ஒரு சிறப்பு அதிகமாக இருக்கிறது. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா பக்த கோடிகளும் நிறைவாக வந்து அமர்ந்து தன்னுடைய பிரச்சனைகளை குறைகளை கூறிவிட்டு அவள் இடத்தில் கூறிவிட்டு அவர் பிரச்சனை தீர்ந்த பிறகு அவருக்கு தேவையான என்ன செய்யணுமோ அதை வந்து அவர்கள் பூர்த்தி அடைஞ்ச பிறகு அதை செஞ்சுட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அம்மாவாசை ராத்திரி நேரம் அங்காளி ஆடுற ஊஞ்சலிலே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். பட்டுக்கரு பட்டி வண்ண சேல கட்டி ஆடுறதாய்க்கு ஆனந்தமே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். அம்மாவாசை ராத்திரி நேரம் அங்காளி ஆடுற ஊஞ்சலிலே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். பட்டுக்கரு பட்டி வண்ண சேல கட்டி ஆடுறதாய்க்கு ஆனந்தமே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். அம்மா தார முடங்கிட உருவனங்கிட அங்காளி ஆடுற ஊஞ்சலிலே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஐயா, அந்த கோயிலுடைய மையமை வந்து இந்த ஏறு இதில் கிடச்சிதுன்னு சொல்லியிருக்காங்க. 40 வருஷம் முன்னாடி காலத்தில் சின்னதாக இருந்தது, ஒரு மரம் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் இது கட் பண்ணி இப்போ 40 வருஷம் முன்னாடி வந்து இந்த கோயில் வந்து வளர்ந்துக்கிட்டு வருது. துர்க்கை அம்மன் இது ரொம்ப ஃபேமஸான கோயில் ஐயா. இது எப்போ தான் தெரியல, அது வந்து ஒரு 35 வருஷம் இருக்கும் அந்த கோயில் வந்து ஆரம்பிச்சு. ஏறு இதில் மாட்டினதா ஒரு ஐதீகம். அது எனக்கு தெரியும். 35 வருஷம் 40 வருஷமாக சின்ன மரத்துக்கு இருந்தது தான் அந்த கோயில். இந்த அம்மனுடைய சக்தி வந்து ரொம்ப மிக சக்தி வாய்ந்த துர்க்கை அம்மன் கோவில். இந்த அம்மா ரொம்ப வருஷமாக இங்கே சுயம்புவாக வந்து இருந்திருக்காங்க. இங்கே வந்து வேண்டுதல் எதுவுமே நிறைவேற போனது எதுவுமே கிடையாது. இவரும் இப்போ தான் வந்து இப்போ அடிக்கல் பண்ணியிருக்காங்க. இவரோட மகிமையும் அதே மாதிரி தான், வேதபுரீஸ்வர் சிவன். அதனால் எல்லாருக்குமே நல்லது தான் நடக்குது, எல்லாமே சக்தி வாய்ந்ததாக இருக்குது. அம்மாவாசை ராத்திரி நேரம் அங்காளி ஆடுற ஊஞ்சலிலே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். பட்டுக்கரு பட்டி வண்ண சேல கட்டி ஆடுறதாய்க்கு ஆனந்தமே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். அம்மாவாசை ராத்திரி நேரம் அங்காளி ஆடுற ஊஞ்சலிலே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். பட்டுக்கரு பட்டி வண்ண சேல கட்டி ஆடுறதாய்க்கு ஆனந்தமே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். அம்மா தார முடங்கிட உருவனங்கிட அங்காளி ஆடுற ஊஞ்சலிலே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். கோர விழிகளில் இறங்க சிந்திட ஆடுறதாய்க்கு ஆனந்தமே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஆடுக ஒன்னூஞ்சல் அம்மா ஆடுக ஒன்னூஞ்சல். ஆடுக உன் ஊஞ்சல் அம்மா ஆடுக உன் ஊஞ்சல். வணக்கம். இந்த கோவிலில் இன்னைக்கு ஆடி வெள்ளி. இன்னைக்கு இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்குது. கூட்டம் நிறையா வந்திருக்காங்க. வெளியிலையும் நிறைய தார தப்பட்டெல்லாம் வச்சு நிறைய பேர் இந்த மஞ்சள் சேலெல்லாம் அறிந்து கொண்டு நிறைய
இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சந்தோஷமாக இருக்குது. ஒரு பக்கம் அன்னதானம்லாம் பண்ணுறாங்க, சந்தோஷமாக இருக்குது. நான் என் வேண்டுதல் நிறைவேற்ற வந்திருக்கேன். ஆடி வெள்ளி அன்னைக்கு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓம் சக்தி சென்னை குரோம்பேட்டை ஏரிக்கரையில் அமைந்துள்ள சுயம்பு துர்க்கையம்மன் ஆலயத்தில் சேவை செய்யும் ஒரு பணியாளராக இங்கே உங்கள் முன்னால் பேச வந்துள்ளேன். எங்கள் கோவில் பெருமையை சொல்லிக்கொள்ள மாளாது. அனுபவித்தால்தான் அதனுடைய உண்மை தெரியும். அனுபவித்தால்தான் அந்த உண்மையை தெரிந்து கொள்ள முடியும். ஏனென்று கேட்டால் எனக்கு கிட்டத்தட்ட 35 வருடங்களாக இந்த அம்பாளின் அனுபவத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். என் குடும்பத்திலும் பலவிதமான கஷ்டங்கள், துன்பங்கள், நல்லது நடந்தாலும் அம்பாள் தான் எனக்கு எல்லாவற்றையும் தீர்த்து கொண்டிருக்கிறாள். என் மகளுக்கு 9 வருடமாக குழந்தைகள் பாக்கியம் இல்லாமல் இருந்து இந்த அம்பாளின் ஆடி மாத 2வது வாரம் என் கோயிலின் சிறப்பாக திருவிழா நடைபெறும். அதில் 4வது நாளாக அம்பாளின் சாப்பாடு சாப்பிட்டு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆடி மாதம் திருவிழா, பங்குனி மாதம் பால் உத்திர அம்பாளுக்கு, ஆடிப்புற திருவிழா எல்லாம் வெகு சிறப்பாக இங்க நடைபெறும். ஆவடராயனும் பன்னிரு கையனும் ஆட்டு விட்டார் பொன்னூஞ்சலையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். குண்டு கணபதி கோட்டை தளபதி கும்மி அடித்தால் ஆனந்தமே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். அம்மாவாணி சரஸ்வதி வண்ண திருமகள் ஆட்டு விட்டார் பொன்னூஞ்சலையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். தாண்டேஸ்வரனும் மயனும் ஹரியும் காலங்கள் கிட்டால் ஆனந்தமே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். சப்த கண்ணியரும் சங்கீதம் சொல்லிட ஆடுகிறாள் பொன்னூஞ்சலையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். சப்த முனிகளும் சன்னதி வாசலில் காவல் இருந்தால் ஆனந்தமே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஆடுக ஒன்னூஞ்சல் அம்மா ஆடுக ஒன்னூஞ்சல். ஆடுக ஒன்னூஞ்சல் அம்மா ஆடுக ஒன்னூஞ்சல். ஏரிக்கரையில வாரி கொடுப்பவ ஆடுகிறாள் பொன்னூஞ்சலையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஏதும் குறையில்லை என்னோட மந்துல சொல்லுறதாய்க்கு ஆனந்தமே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். அன்னப்படையில அள்ளி இறைப்பவ ஆடுகிறாள் பொன்னூஞ்சலையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். மண்ணு குவியலில் மாதவன் செய்த பின் ஆடுறதாய்க்கு ஆனந்தமே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். அம்மா மாசினி நதியில் மாசான வந்தவ ஆடுகிறாள் பொன்னூஞ்சலையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். பேசினபடியே ஆசி கொடுத்து ஆடுறதாய்க்கு ஆனந்தமே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஆடுக ஒன்னூஞ்சல் அம்மா ஆடுக ஒன்னூஞ்சல். ஆடுக ஒன்னூஞ்சல் அம்மா ஆடுக ஒன்னூஞ்சல். நல்லா வருஷம் வருஷம் நல்லா சிறப்பாக செய்கிறாங்க. மக்கள் கூட்டமும் வந்து போகிறாங்க. இங்கே எல்லா வசதியும் இருக்குது. கழிப்பறை வசதி எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த கோயில் நிர்வாகத்துக்கு நாம் ஒரு நல்ல நன்றியை தெரிவிச்சுக்கணும். அதுதான். ஏன்னா இந்த மாதிரி எந்த கோயிலும் பண்ண மாட்டாங்க. இந்த கோயில் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அதுக்கு நான் நன்றி சொல்கிறேன் மக்கள் சார்பாக. அருள்மிகு சுயம்பு துர்க்கையம்மனுடைய ஆலய 3ஆம் வெள்ளிக்கிழமையாக ஆடி வெள்ளி 3ஆம் கிழமை இன்று மக்கள் அவருடைய நேர்த்திக்கடனை செலுத்துவதற்காகவும் இங்கு ஆலய அம்பிகையான சுயம்பு துர்க்கையம்மன் வாசலில் பொங்கலிட்டு தீச்சட்டி எடுத்து பால் குடம் எடுத்து அவர்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்துகிறார்கள். குழந்தை வர வேண்டியவருக்கு குழந்தை வரமும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரமும் கொடுத்து அவர்களுடைய பிணி செய்வனை வேலைப்பாடு எவ்வளவு பிள்ளை சூனியம் இருந்தாலும் இந்த அம்பாளுடைய சந்நிதியை தொட்டு வணங்கி வந்தால் இந்த மண்ணை தொட்டாலே ஒரு மகிழ்ச்சி பெருகும். அப்பேற்பட்ட இந்த ஆலயத்திலே மக்கள் எந்நாளும் கலந்து அவர்களுடைய இன்புற்று மகிழ்ச்சியோடு மனம் வந்து சென்று கொண்டார். இந்த அம்பாள் என்னைக்கும் அவர்களுக்கு குறைவில்லாத
வாழ்வும் வளமான வாழ்வும் வாழ்க்கை தந்து கொண்டிருக்கிறார். அதை எண்ணித்தான் இந்த ஆலயத்தை தேடி மக்கள் தினம் தினம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கஷ்டங்கள் கவலையெல்லாம் தீரவும் இந்த அம்பிகளுடைய பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த அம்பாள் சுயம்பு துர்க்கை அம்மன் என்றாலும் அவர்களுக்கு அருள் பாடித்து மக்களை குறைகளை தீர்த்து எந்த கஷ்டமில்லாமல் வாழ வைப்பாள் என்ற ஐயப்பாடு எதுவுமில்லை. அதை தேடி தான் அம்பாளை தேடி தினமும் வந்து கொண்டு இருக்கிறார்கள். இது 3வது கிழமை நீங்களே பார்த்து கொண்டு இருப்பீர்கள். மக்கள் திறனாக வந்து தினந்தோறும் இங்கே மக்களுக்கு 12 மணி அளவிலே தினந்தோறும் 200 பேருக்கு அன்னதானம் வழங்கிக்கிட்டு இருக்கார்கள். அதுபோல் இன்றைக்கும் வந்து மக்களோடு இந்த ஆலயத்தில் இந்த 3ஆம் வெள்ளிக்கிழமை மக்கள் வருபவர்களுக்கு வேண்டிய பசியார உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அவர்களை துறைகள் தீர்க்கவும் நீர்மோறு பானக்கமும் அன்னதானமும் இங்கே வழங்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆலயம் தொழுதால் சாலவும் நன்றால் கோயில் இருக்கவில்லை குடியிருக்கணும், கோயில் இல்லாத குடியிருக்கணும், கந்தையாக இருந்தாலும் கசை கட்டு கூழாக இருந்தாலும் குளிச்சு படுகிறோம். அப்பேற்பட்ட இந்த அம்பாளுடைய சன்னிதானத்திலே இங்கே வந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். இந்த அம்பாளை வேண்டி மன நிறைவு வேண்டி குறைகளை எல்லாத்தையும் சொல்லி கண்ணீர் விட்டால் அழுதால் நிச்சயம் சுயம்பு அம்மன் அருள்பாய்ப்பா அவங்களோட ஆசீர்வாதம் கட்டும். எல்லாம் சுயம்பு துர்க்கையினுடைய ஆசீர்வாதத்தால் அம்பிகையை போற்றி சுயம்பு துர்க்கை அம்மனை போற்றி துர்க்கை அம்மனை துர்க்கம்மன். அங்காளி ஆடுவது ஆனந்தமே, இந்த அண்டம் முழுதுக்கும் ஆனந்தமே, ஆதி பராசக்தி ஆனந்தமே, அவ 1000 கண்ணுக்கு ஆனந்தமே, ஐட்ட அடிக்கலாம் ஆனந்தமே, 7 லோகமும் ஆனந்தமே, அந்த உற்சவ காலிக்கு ஆனந்தமே, இந்த ஊருக்கு என்னாலும் ஆனந்தமே, எக்கால தேவிக்கு ஆனந்தமே, ஏகாந்த நாயகி ஆனந்தமே, ஐயம் விடாரிக்கு ஆனந்தமே, பூதங்கள் காண்பது ஆனந்தமே, அம்மா பொய்யார காலிக்கு ஆனந்தமே, பொங்கார மேனிக்கு ஆனந்தமே, ஔஷதமானவர் ஆனந்தமே, அங்காளி நினைவே ஆனந்தமே, ஆனந்தமே பரமானந்தமே ஆனந்தமே, பரமானந்தமே, அங்காளி என்றென்றும் ஆனந்தமே, மலையனூருக்கு ஆனந்தமே, அவள் மக்கள் எல்லோருக்கும் ஆனந்தமே, ஆனந்தமே பரமானந்தமே ஆனந்தமே, பரமானந்தமே, அங்காளி தாய்க்கு ஆனந்தமே, ஆனந்தமே பரமானந்தமே ஆனந்தமே, பேரானந்தமே. அம்மாவோட அருள் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். நான் வந்து கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆகுது. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அம்மாவை தான் நம்பின்னு இருக்கேன் எல்லா விஷயத்துக்கும். நாங்கள் இங்கே லக்ஷ்மிபுரம் குரோம்பேட்டை நாங்கள் வாரம் தொடர்ந்து வருவோம். எந்த கஷ்டமாக இருந்தாலும் அம்மா தான் எங்களுக்கு தீர்த்து வைப்பா. எல்லாரும் நல்லா இருக்கணும், ஊர் க்ஷேமமாக இருக்கணும், அதுதான் நாங்கள் கோரிக்கையை அம்மா கிட்ட வைக்கிறது. நம்ம பசங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் நாங்கள் வேண்டின்னு இருக்கோம். அம்மா எல்லாம் சக்தி வாய்ந்த அம்மா, எது வேண்டிக்கினாலும் நடக்கும். குழந்தை இல்லையா குழந்தை வரும், கல்யாணம் ஆகலையா கல்யாணம் நடக்கும், எல்லாம் நிறைய நடக்கும். அம்மாவை வேண்டின்னு வந்தவங்களுக்கு கை கொடுக்க பதம், அதுதான் உண்மை. இந்த கோயில் ரொம்ப பழமையான கோயிலுங்க. நிறைய மக்கள் வந்து பெண்கள் வந்து ரொம்ப பக்தியோட வந்து எல்லாம் வேண்டுவாங்க. அவங்க வேண்டுகிற வரலாம் கரெக்டாக கொடுப்பாங்க. நாங்கள் ரொம்ப பல வருஷமா வந்துட்டு இருக்கோம். வருஷம் ஆடி மாதம் ரொம்ப பிரபலமாக நடக்கும். அந்த ஊர் மக்கள் வெளியூர் மக்கள் இருந்து பக்கத்து கிராமங்கள்லேருந்து எல்லாரும் வந்து இங்கே சாமியை வேண்டுவாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன், வேண்டுபடியே கொடுப்பாங்க. இந்த அம்மா உள்ள சக்தி உள்ள அம்மா, உள்ள அம்மா, பூமியிலேருந்து வந்த அம்மா, சக்தி உள்ள அம்மா. இந்த அம்மா வேண்டான்னு உள்ள கைவிடலை, நல்ல மேல் தூக்கி விடுற அந்த அம்மா சக்தி உள்ள அம்மா. துர்க்கை அம்மா தாய் லட்சுமிபுரம். ஆனந்தமே, எக்கால தேவிக்கு ஆனந்தமே, ஏகாந்த நாயகி ஆனந்தமே, ஐயம் விடாரிக்கு ஆனந்தமே, பூதங்கள் காண்பது ஆனந்தமே, அம்மா பொய்யார காலிக்கு ஆனந்தமே, பொங்கார மேனிக்கு ஆனந்தமே, ஔஷதமானவர் ஆனந்தமே, அங்காளி நினைவே ஆனந்தமே, ஆனந்தமே பரமானந்தமே ஆனந்தமே, பரமானந்தமே, அங்காளி என்றென்றும் ஆனந்தமே, மலையனூருக்கு
அவர் மக்கள் எல்லோருக்கும் ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே ஆனந்தமே பரமானந்தமே அங்காளி தாய்க்கு ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே ஆனந்தமே பேரானந்தமே அம்மாவாசை ராத்திரி நேரம் அங்காளி ஆடுற ஊஞ்சலிலே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பட்டுக்கரு பட்டி வண்ண சேல கட்டி ஆடுறதாய்க்கு ஆனந்தமே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அம்மாவாசை ராத்திரி நேரம் அங்காளி ஆடுற ஊஞ்சலிலே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பட்டுக்கரு பட்டி வண்ண சேல கட்டி ஆடுறதாய்க்கு ஆனந்தமே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அம்மா தார முடங்கிட உருவனங்கிட அங்காளி ஆடுற ஊஞ்சலிலே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. இங்கே துர்கையம்மன் கோவிலில் குரோம்பேட்டில் இருந்து பேசுகிறோம். இங்கே வந்து ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலாக போன வாரம் வந்து கோவில் திருவிழா முடிஞ்சுது. ஸோ இந்த வாரம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு நினச்சி தான் வந்தோம். பட் இந்த வாரமும் நிறையா பக்தர்கள்லாம் வந்து காணிக்கை செலுத்திட்டு எல்லாம் பண்ணுறதுனால ரொம்ப விசேஷமாகவும் க்ரௌடடாகவும் இருக்குது. ஸோ சாமி தரிசனமும் ரொம்ப அலங்காரம் தரிசனம் எல்லாமே ரொம்ப நல்ல சிறப்பாக இருந்தது.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் வாட்சிங் வெப் நியூஸ்.